அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறணும் அப்படின்னு டார்கெட் 29 அப்படின்னு ஒரு புது அசைன்மெண்ட்டை கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி. அதிலிருந்து 22 உறுதியாக்கணும் அப்படின்னு புது ரூட்டும் போட்டு கொடுத்திருக்காரு. அவருடைய கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னொரு பக்கம் பின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு எடப்பாடிக்கு மெசேஜை தட்டி விட்டுருக்காங்க டெல்லி. என்ன அப்படி பஞ்சாயத்து? அப்புறம் பாஜக கூட்டணிக்குள்ளார ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை பல விஷயங்கள் உள்ள ஓடி இருக்குங்க. இதன் தொடர்ச்சியாகவே மீண்டும் அமைச்சராவாரா பொன்முடி? நம்முடைய கழுகாரும் இதை பதிவு செஞ்சிருக்காரு. இதனுடைய முழுமையான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டார்கெட் 29 புது ரூட் எடுக்கும் எடப்பாடி ஒர்க் அவுட் ஆகுமா? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு எப்படியோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று, அதிமுகவுக்கு உரிமை கோரிக்கொண்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் அமமுக திரு டிடிவி தினகரன், திருமதி வி.கே. சசிகலா அப்படின்னு அவர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிற எதிர்ப்பு. இரண்டாவது, பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றி விட்டு விட்டார்கள். மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பல்வேறு நெருக்கடிகள். மூன்று, பல்வேறு தோல்விகளை சந்தித்த பழனிசாமி அப்படின்னு கடும் விமர்சனங்களை பலரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த முறை கணிசமான வெற்றியை பெற்றால் மட்டும்தான் ஆளும் திமுகவுக்கு பதிலடி கொடுக்க முடியும், வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு நிரூபிக்க முடியும். இந்த மூன்று முக்கியமானவைகளும் தான் எடப்பாடியை இந்த தேர்தல் களத்துல பல்வேறு வியூகங்களையும் வகுக்க வைத்திருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். அந்த வகையில திமுகவை வீழ்த்த அவங்களுடைய வீக் பாயிண்ட்டை தனக்கு சாதகமாக்கி கொள்ள சில வியூகங்களையும் வகுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். அது என்னன்னா, தேர்தல் அரசியல் களத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக மிக முக்கியமான கணிசமான பங்கு தேர்தல் சின்னத்துக்கு தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ஊடுருவி இருக்கு சின்னங்கள். அதிமுகவுடைய இரட்டை இலைக்கும் திமுகவுடைய உதயசூரியனுக்கும் இன்னும் தனித்த வாக்கு வங்கி இருக்குங்க. ஸோ இந்த சின்னத்தை வைத்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு தான் வியூகம் வகுத்திருக்காரு. இப்ப திமுகவில் பார்த்தோம்னா பல கூட்டணி கட்சிகள் தனி சின்னத்தில் இந்த முறை போட்டிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டோம்னா 2 தொகுதி, மதிமுகவும் 1 தொகுதி அப்படின்னு தகவல் இருக்கு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ கட்சி அவங்க 2 அவங்களுடைய பிரதான சின்னத்தில் போட்டிடுறாங்க. இருந்தாலும் இது மட்டுமே பார்த்தோம்னா 7 தொகுதிகள் ஆகிடுதுங்க. ஸோ இந்த 7 தொகுதிகளையும் தீவிரமாக டார்கெட் செய்வது, இங்க வலிமையான அதிமுக வேட்பாளர்களை களம் இறக்கி 7 தொகுதியிலையும் வெற்றியை பெறுவது. ஒரு உதாரணமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில போன தேர்தலில் தனி சின்னத்துல போட்டியிட்டாரு. சுமார் 3219 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பையும் பெற்றாரு. இதை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த தேர்தல்ல நல்ல பசையான விஷயங்களை இறக்குமதி செய்து வலிமையான வேட்பாளர்களையும் களமிறக்கி கூட்டணி பலத்தோடு இறங்கி அடிச்சா இந்த 3 காரணங்கள் இந்த 7 தொகுதிகள்லையும் வெற்றியை கொடுத்து விடும். இது ஒண்ணுங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா 9+1 அப்படின்னு காங்கிரஸ் கட்சி 10 தொகுதிகளை களமாடுது. இங்க திமுகவுடைய உதயசூரியனை கம்பேர் பண்றப்ப கை சின்னத்துக்கு வந்துட்டு பெரிய அளவுல யங்ஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல நடுத்தர மக்கள் கிட்டயோ பெரிய வாக்கு வங்கி கிடையாது. முதியவர்கள் கிட்ட அப்புறம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் காங்கிரஸ்க்குன்னு வாக்கு வங்கி இருக்கு. இந்த தொகுதிகளையும் முன்ன சொன்ன அந்த 3 அடிப்படையை கையில் வைத்து தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தா கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற முடியும். ஆக 10, 7, 17 தொகுதிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளும் சேர்ந்து ஒரு ரகசிய சர்வேவும் எடுத்தாங்க. அதுல பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர், மதுரை இந்த 12 தொகுதிகளும் அதிமுகவுக்கு வலுவாக இருக்கு. இங்க கூடுதலாக பரப்புரை செய்தால், கூடுதலாக அந்த மேற்கொண்டு சொன்ன அந்த 3 விஷயங்களையும் களம் இருக்குன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படின்னும் அந்த ரகசிய சர்வே ரிப்போர்ட் கொடுத்துருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா 12+17
இந்த 29 தொகுதிகளை தீவிரமாக கவனிக்கிறாரு. அந்த 17ல இறங்கி வேலை பார்த்தோம்னா ஒரு 10 தொகுதிகளை நிச்சயமாக வெல்ல முடியும். ஸோ இந்த செல்வாக்காக இருக்கக்கூடிய 12 பிளஸ் இந்த 10ம் சேர்த்தோம்னா 22 தொகுதிகளை சாலிடா வெற்றியை பெறலாம் அப்படின்னு சில கணக்குகள் மூத்த தலைவர்கள் வந்துட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூகம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இதை தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவோ அந்த வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ கூட்டணியும் தேமுதிக சேர்ந்திருக்காங்க. வலிமையான புதிய தமிழகம் கட்சி இருக்கு கூட்டணியில. ஏற்கனவே பார்த்தோம்னா எஸ்டிபிஐ கட்சியுடைய ஆதரவு இருக்கு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்துட்டு ஆதரவு கொடுத்திருக்காங்க. புதிய பாரதம் இப்படி பலருடைய ஆதரவும் இருக்கிறதால வலிமையான முன்னாள் அமைச்சர்கள் வைட்டமின் பாவை இறக்குமதி செய்யறன்னு இப்போ உத்தரவாதமும் கொடுத்திருக்காங்க. அவங்க இன்னும் கூடுதலாக தமிழ்நாடு முழுக்கவும் பரப்புரை செய்யறப்ப நிச்சயமா இந்த 22வை அச்சீவ் பண்ணி விட முடியும் அப்படிங்கிறதா எடப்பாடியுடைய நம்பிக்கையா இருக்குங்க. இது சம்பந்தமா பின்னணியில நம்முடைய ஜூவில வந்துட்டு மனோஜ் முத்தரசு அவரும் கட்டுரையா எழுதியிருக்காரு. சரி, இதுல கூடுதலாக பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, போதை புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பரப்புரை செய்து கொண்டே இருக்கு அதிமுக. மிக முக்கியமா இப்ப தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர்.என். ரவி அவரை சந்தித்து புகார்லாம் கொடுத்திருந்தாங்க, நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க. திமுகவை டார்கெட் செய்து இந்த பரப்புரை இருக்கு இல்லையா, இது மக்கள் கிட்ட எடுபட தொடங்கியிருக்கு. இவை எல்லாமே எங்களுடைய மிஷனை வெற்றிகரமாக மாற்றும் அப்படிங்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தங்கள். அதே நேரத்தில் உட்கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய கோஷ்டி பூஷல்கள் பெரிய அளவில் நிறைய வைட்டமின் பாவை இறக்குமதி பண்ணியும் ஒரு வெற்றி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு அயற்சி, பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட டயர்ட்னஸ் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் வந்துட்டு நமக்கான தேர்தல் இல்லை, இதுல நம்ம இறங்கி நிறைய செலவு பண்ணுமா அப்படின்னு ஒரு அயற்சி இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்களும் முட்டுக்கட்டையாகவும் எடப்பாடியுடைய கனவுக்கு இருக்குங்க. பின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல, எடப்பாடிக்கு மெசேஜ் தட்டிவிட்ட டெல்லி. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு திரும்பிய பாஜகவுடைய மத்திய அமைச்சர்களான திரு கிஷன் ரெட்டி, திரு வி.கே. சிங்கை அதிமுகவுடைய முக்கியமான மாஜி ஒருத்தர் சந்திச்சிருக்காருங்க. இது நட்பு ரீதியிலான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்பதான் மறுபடியும் ஒரு முறை நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு ஒரு முடிவை சொல்லுங்க, கூட்டணி வேணாம் அப்படின்னு முரண்டு பிடிச்சா அதிலேயே நீங்க இருந்தா அப்புறம் பின் விளைவுகள் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. இதை உங்களுடைய தலைமை கிட்ட நீங்க சொல்லுங்க. இதுல எடப்பாடி முரண்டு பிடிச்சா சீனியர்களாவது பாஜகவில் சேர்ந்துடுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் டெல்லி சொல்ல சொன்னாங்க, நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு அப்படின்னு பாஜக தரப்பினர் இந்த தகவலை தட்டி விட்டுருக்காங்க. இவை எல்லாவற்றையும் கேட்டுட்டு அச்சத்தோடவே வீடு திரும்பி இருக்காரு அந்த முக்கியமான மாஜி அப்படின்னு நம்முடைய சோர்சஸ் நம்ம ஜூவி கழுகார்கிட்ட இந்த தகவலையும் தட்டி விட்டுருக்காங்க. பாப்பா அவங்க தலைமை கிட்ட சொல்லி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. பாஜக டீம் வைத்த டிமாண்டு என்ன சொன்னார் டிடிவி? கடந்த மார்ச் 10ஆம் தேதி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹோட்டல்ல இரவு சுமார் 10:45 மணி அளவில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா, கூட்டணி பேச்சுவார்த்தை. பாஜக தரப்பினர் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பேசினாங்க இல்லையா. இதனுடைய பின்னணிகளை ஒரு நாளுக்கு முன்பான நம்ம காணொலியில நம்ம விரிவாக பதிவு செஞ்சிருக்கோம். இதுல கூடுதலாக பார்த்தோம்னா நாங்க தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலத்துல சில தொகுதிகள் அப்படின்னு ஒரு 10 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டை ஓபிஎஸ் நீட்டியிருக்காருங்க. அதை வாங்கி பார்த்தவங்க என்னது 10ஆ? ஏங்க, எங்க டெல்லி சொல்லி அனுப்புனது உங்களுக்கும் திரு டிடிவி அவருக்கும் சேர்த்து ஒரு 9 தொகுதிகளை அதிகபட்சமா ஒதுக்குனா போதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு மட்டுமே 10 தொகுதிகளை லிஸ்ட் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு பிஜேபி டீமும் பதில் தெரிவிச்சிருக்காங்க. சரி, உங்களுக்குள்ளார பேசி முடிவெடுத்துக்கோங்க, ஆனா தாமரை சின்னம் தான் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க தனி சின்னத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும், அப்போ தான் நாங்கள் அதிமுக உரிமை கோருவதிலும் சரியானதாக இருக்கும் அப்படின்னும் ஓபிஎஸ் அவருடைய தரப்பினரும் பதில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அழைப்பே கொடுக்கல பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்திருந்த பொழுதும், ஆனால் இந்த முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஹாப்பி ஓபிஎஸ்க்குங்க. அதே நேரத்தில் திருச்சியில் டிடிவி தினகரன் அவர்கள்கிட்டையும் இதே போல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குங்க. எல்லா விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க. சரிங்க, நாங்கள் யோசிச்சு சொல்றோம் அப்படின்னும் பதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதுல முக்கியமா திமுகவை தோல்வியடை செய்வதையும் கடந்து எடப்பாடி டீமை தோல்வி அடைய செய்யணும். படுதோல்வி அடைந்தா அதிமுகவை மீட்கக்கூடிய தங்களுடைய பயணம்
2026 நேரத்துல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு இருக்கு. ஓபிஎஸ் அவங்க டீமுக்கும் டிடிவி அவரை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் தன்னுடைய அமமுகவுக்கான வாக்கு வங்கியையும் இந்த கூட்டணி பலத்தின் மூலமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற முடியும். முயற்சி செய்தால் சில தொகுதிகளை வெற்றியும் பெறலாம் அப்படிங்கிறது டிடிவியுடைய கணக்கா இருக்கு. முக்கியமா சென்ட்ரல்ல இருந்து கூடுதலாக ஆகக்கூடிய அந்த செலவினங்கள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சில உறுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால புது தெம்பு டிடிவிக்கு ஏற்பட்டிருக்கு. அதை ஒட்டி தான் துரோக சிந்தனை இருக்கக்கூடிய பழனிசாமி அவருக்கு வந்துட்டு இந்த தேர்தலில் நாங்க முடிவு கட்டுவோம், என்னன்னு உணர்த்துவோம், நானும் ஓபிஎஸும் இணைந்து பயணிப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவெடுத்த ஒன்றுதான். பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை நாங்க கொடுக்கிறோம், தொகுதி பங்கீடு விரைவில் தொடங்கும் அப்படின்னும் சில விஷயங்களையும் ஓப்பனா பதிவு செஞ்சிருக்காரு டிடிவி தினகரன். மீண்டும் அமைச்சராகிறாரா பொன்முடி? சொத்து குவிப்பு வழக்குல 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால அமைச்சர் பொறுப்போடு தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் இழந்தார் இல்லையா திரு பொன்முடி. உயர் நீதிமன்றம் விதித்திருந்த அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் தற்போது நிறுத்தி வச்சிருக்கிறதால பொன்முடி எம்எல்ஏவாக நீடிப்பதில் இருந்த அந்த சிக்கல் தீர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க சட்ட வல்லுநர்கள். அதனால திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவித்து தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்பேரவை செயலாளர் அளித்த கடிதம் இருக்கு இல்லையா, அது திரும்ப பெறலாம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. ஆனா அமைச்சர் பதவி மீண்டும் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. இந்த நிலையில தான் திரு ராகுல் காந்தி விவகாரத்துல நாடாளுமன்றம் என்ன முடிவெடுத்ததோ அதே போன்ற முடிவு பொன்முடி விவகாரத்திலும் எடுக்கப்படும் அப்படின்னு சபாநாயகர் திரு அப்பாவும் தெரிவிச்சிருக்காருங்க. நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதியாக கஷ்டம் வரப்ப கண்ணை மூடிக்காத, அது உன்னை கொன்னுடும், திறந்து பார், நீ அதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மாபெரும் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் விஞ்ஞானியான நம்முடைய அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு. வாக்களிக்கும் பொழுதும் நம்முடைய மக்கள் கண்களை மூடிடக்கூடாது, திறந்து பார்த்து வாக்களியுங்கள். அற்புதமான ஜனநாயகம் அப்பதான் பிறக்கும். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். இந்தியாவின் நம்பர் 1 டாக்ஸியான ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு. இப்பவே ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து டாக்ஸில பயணம் செய்றவங்களுக்கு ரூபாய் 50 தள்ளுபடி. மிஸ் பண்ணிடாதீங்க. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.